Hi students, class 10, unit exercise 6, question number 7. A bird is flying from A towards B at an angle of 35 degree, a point 30 km away from A. At B, it changes its courses of flight and heads towards C on the bearing of 48 degree and distance 32 km away. Here 4 Roman numbers given. The first Roman number is how far is B to the north of A, how far is B to the west of A, how far is C to the north of B, how far is C to the east of B. The angle sin 55, cos 55 and sin 42, cos 42 is given. Let me draw the rough diagram first. So the first bird position A இருந்து B position போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய A to B டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அங்கே பியிலேருந்து அந்த பேர்டு என்ன பண்ணுது, பொசிஷனை சேஞ்ச் பண்ணுது. எங்கே அப்படின்னா 48 டிகிரி பியரிங் த ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 48 டிகிரி ஆங்கிளுக்கு பொசிஷன் சிக்கு போகுது பேர்டு. இந்த பொசிஷன் சியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 32 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். எதுக்கு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா? இங்கேயும் இது ஒரு ட்ரையாங்கிளில் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கே இது நேம் கொடுத்துக்கலாம். ABCDE, இது எஃப்னு எடுத்துட்டாலும் சரி, இல்லை பி டேஷ் எடுத்துட்டாலும் சரி, இது எஃப்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ பொசிஷன் ஏலேருந்து பிக்கு ஃப்ளை ஆகுது, பியிலேருந்து சிக்கு ஃப்ளை ஆகுது. சரி, அதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு 90 டிகிரி இருக்குது, இது 48 அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா 42 இருக்கும். ஏன்னா இது ரெண்டு ஆங்கிளும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90 வரணும். இது 35, இது பாருங்கள் ஒரு 90 டிகிரியாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 வரணும். 90 minus 35 is 55 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்குது, 55 டிகிரியாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர், ஹவு ஃபார் இஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ. ஃபர்ஸ்ட் இங்கே டைரக்ஷன்ஸ் போட்டுக்கலாம். இங்கே டைரக்ஷன்ஸ் எழுதிக்கிறேன். இது நார்த்து, இது சவுத், இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட். கொஷினில் ஹவு ஃபார் இஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ. ஏலேருந்து நார்த்துக்கு எவ்வளோ தூரம் போகுது டு ரீச் த பின்னு கேட்குறாங்க. இங்கே ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிருக்குன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த ஏஇ டிஸ்டன்ஸும் எஃப்பி டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போது இது 30 டிகிரி இருக்குது, 30 கிலோமீட்டர். இந்த ஆங்கிள் 55 டிகிரி. இங்கே ஏபிஎஃப் ட்ரையாங்கிள் ஏபிஎஃப் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிஎஃப். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். என்ன இருக்குது, ஏஇ இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் டிஸ்டன்ஸ். சரிங்களா? நார்த் டு பின்னு கேட்குறாங்க. ஹவு ஃபார் இஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ. ஏலேருந்து நார்த் சைடில் மூவ் பண்ணிச்சுன்னா பியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதுதான் நார்த் சைடு. ஏலேருந்து நார்த்துக்கு மூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போது பியோட டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. இந்த லைன் தான் பியோட டிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? அப்போது எஃப்பி கண்டுபிடிச்சா போதும், ஏஇயோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இப்போது இந்த ஆங்கிள் இங்கே இருக்குது, இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்னியூஸ் சைடு தெரியும். ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ் சைடு ரிலேஷன் என்ன வரும்னா sin theta. ஸோ sin theta is equal to opposite side divided by hypotenuse side. Here opposite side என்றது nothing but BF divided by hypotenuse side is nothing but AB. சரிங்களா? இங்கே ஆங்கிள் என்ன இருக்குது, 55 டிகிரி. ஸோ sin 55 டிகிரி is equal to BF அப்படின்றது நம்மளுக்கு என்னென்னு தெரியாது. பட் AB அப்படின்றது 30 கிலோமீட்டர் நம்மளே கொடுத்துருக்காங்க. sin 55 டிகிரிக்கு அவங்களுக்கு புக்கில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ என்ன அப்படின்னா 0.8192 is equal to BF divided by 30. இந்த 30 கொண்டு போய் இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். let me find out what is BF. 30 இதோட மல்டிப்ளை பண்ணுறீங்க. that is BF is equal to 0.8192 into 30. that is BF is equal to, இதை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, 3 9s are 27, 7 remainder 2, 3 1s are 3 plus 2 5, 3 8s are 24.
இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 போட்டுக்கலாம். எத்தனை டிஜிட்? 1 2 3 4 4 டிஜிட் ஆஃப்டர் டெசிமல் 1 2 3 4. ஸோ BF is equal to AE is equal to 24.58 kilometer is the answer. Next second Roman number. Second Roman number, how far is B to the west of A? ஸோ எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் ஆஃப் ஏ, இதுதான் வெஸ்ட் சைடு. வெஸ்ட் ஆஃப் ஏன்னா இந்த சைடை பற்றி நம்ம பேசுகிறோம். ஏலேருந்து வெஸ்ட் சைடில் பி எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் இந்த பிஇ, இங்கே பிஇயும் எஃப்ஏவும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ வெஸ்ட் சைடு மூவ் ஆகுது, இதுதான் வெஸ்ட் சைடு. ஏலேருந்து வெஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது பியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது இந்த பாயிண்டில் தான் பியோட டிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் மூவ் பண்ணியிருக்குன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இதே ஆங்கிள் 55 டிகிரிக்கு நம்மளுக்கு இப்போ என்ன இருக்குது? ஆப்போசிட் சைடு டிவைட் பை அட்ஜசன்ட் சைடாக இருக்கலாம், இல்லைன்னா அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைபாட்னியூஸ் சைடாக இருக்கலாம். எங்கே நம்மளுக்கு பிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் காஸ் தீட்டா எடுத்துக்கிறேன். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைபாட்னியூஸ் சைட். இங்கே இன் ட்ரையாங்கிள் ஏபிஎஃப் அதே ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்கோம். Cos theta is equal to adjacent divided by hypotenuse side, adjacent side AF divided by AB. That is cos 55 degree is equal to AF divided by AB is equal to 30. இங்கே cos 55 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5736 கொடுத்துருக்காங்க. AF divided by 30. இங்கே AF தான் நம்மளுக்கு தேவைப்படுது. 30 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. That is AF is equal to 0.5736 into 30. இதை 30ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே 172080 வருது. இது 4 decimal places na 4 decimal places. Then AF is equal to BE is equal to 17 point. இங்கே 2 decimal மட்டும் எடுக்கிறேன். 21 8 இருக்கிறதுனால 1 ஆட் பண்ணிக்கிறேன். 21 kilometer is the answer. Next we see the third Roman number. How far is C to the north of B? So C distance எவ்வளவு தூரத்தில் இருக்குன்றாங்க from north of B. இதுதான் நார்த் பொசிஷன். நார்த் ஆஃப் பினா இங்கேருந்து இப்படி போகிறோம், பி சைடில் நார்த்துக்கு போகிறோம் அப்படின்னா இதுதான் சியோட பொசிஷன் இருக்குது. அப்போது இதுவும் சியோட டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். இதே பேரலில் எடுத்தோம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ பியிலேருந்து இந்த சி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே இதுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். பி இந்த பொசிஷனுக்கும் சிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆங்கிள் எடுத்திருக்கோம் 42 டிகிரி. இங்கே 42 டிகிரினா இது ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். இது என்ன தெரியும் நம்மளுக்கு? ஹைபாட்னியூஸ் சைடு தெரியும். சரிங்களா? ஆப்போசிட் டிவைட் பை ஹைபாட்னியூஸ் சைடு இஸ் நத்திங் பட் சைன் தீட்டா. ஸோ எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்? பிசிடி. இந்த ட்ரையாங்கிள் பிசிடி எடுக்கிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பிசிடியில் சைன் தீட்டா இஸ் ஆப்போசிட் டிவைட் பை ஹைபாட்னியூஸ் சைடு, ஆப்போசிட் சிடி அண்ட் ஹைபாட்னியூஸ் சைடு இஸ் பிசி. இங்கே 42 டிகிரி எடுத்திருக்கோம். சைன் 42 டிகிரி சிடி டிவைட் பை பிசின்றது ஹைபாட்னியூஸ், தட் இஸ் 32. ஸோ சைன் 42 டிகிரிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.6691 கொடுத்துருக்காங்க. சிடி டிவைட் பை 32. நம்மளுக்கு சிடி வேணும்னா அந்த 32 இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சிடி இஸ் ஈக்குவல் டு 0.6691 இன்டூ 32. நெக்ஸ்ட் இந்த 32 இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். சிடி இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21.41 கிடைக்குது. 21.41 kilometer is the answer. Next fourth Roman number. How far C to the east of B? So east of B ல இருந்து C யோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம்னு கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் C யோட டிஸ்டன்ஸும். சரிங்களா? இங்கேருந்து ஈஸ்ட் இந்த சைடில் இருக்குது. ஈஸ்ட் ஆஃப் பியில் இருந்து C யோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போது இந்த பிடியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த C வரையும் இருக்கக்கூடிய பொசிஷன் தெரிஞ்சிடும். அப்போது நம்ம பிடி என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதே ஆங்கிள் தான். சரிங்களா? இங்கே ஆப்போசிட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா அட்ஜசன்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் ஹைபாட்னியூஸ் சைடு அப்படின்னா காஸ் 42 டிகிரி எடுத்துக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் பிசிடி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைபாட்னியூஸ் எடுத்திருக்கோம். பிடி டிவைட் பை பிசி. இங்கே காஸ் 42 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பிடி நம்மளுக்கு தெரியாது, ஆனால் பிசி இஸ் ஈக்குவல் டு 32 டிகிரி ஹைபாட்னியூஸ் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே காஸ் 42 டிகிரிக்கு அவங்க வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.7431 அவங்களே கொடுத்துருக்காங்க. தென் பிடி டிவைட் பை 32. பிடி வேணும்னா அந்த 32 இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் பிடி இஸ் ஈக்குவல் டு 0.7431 இன்டூ 32. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு மல்டிபிள் திஸ். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 23.78 கிலோமீட்டர்
is the answer. Thank you, students.